ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? புது வருஷம் பிறந்தாச்சு, உறுதிமொழிகள்லாம் எடுத்துக்க போகிறோன்ட்டு நீங்கள் போனதுலேயே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் இந்த புது வருஷத்தில் எடுத்துகிட்ருக்கிற உறுதிமொழி என்ன அப்படின்னாக்க, கோபப்படுறத கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதான் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க தனியாக வாட்ஸ்அப்பில். மேடம், இந்த புது வருஷத்துலேருந்து நான் கோபமே பட போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் அவங்க கேட்குறாங்க, மேடம் கோபப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு தெரியல, எதனாலெல்லாம் கோபம் வருதுன்னே தெரிய மாட்டேங்கிறது மேடம், ஆனால் கோபம் மாத்திரம் வந்துடுறது அப்படின்னு சொன்னாங்க. சமீபத்தில் கூட எனக்கு ஒரு கவுன்சிலிங்க்கு வந்த ஒரு மேடம் வந்துட்டு, மேடம் என்னுடைய கணவர் என்கிட்ட போய் சொல்லிட்டார், அதனால் எனக்கு கோபம் வருது அப்படின்னாங்க. ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக ஹியூமன்ஸுக்கு இமோஷன்ஸ்லேயே பயமும் கோபமும் தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு போக விடாமல் தடுக்கிற விஷயங்கள் நிறைய. நம்மக்கிட்ட இருக்கிற இமோஷன்ஸ் நிறைய, அதாவது என்ன சொல்கிறது, ஏமாற்றம், வருத்தம், சந்தோஷம், இது இப்படி எத்தனையோ இருக்கும்போது இந்த பயம் அப்படின்ற கோபம், இது ரெண்டும் மட்டும் நம்மளை முடக்கி போட்டுடுறது. நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளுடைய நல்ல குவாலிட்டிஸ் எல்லாமே நமக்கு தெரியாத அளவுக்கு நம்மளை முடக்கிறது இந்த ரெண்டு விஷயந்தான். கோபப்படுறதுனால முக்கியமாக என்னன்னாக்க, நமக்கு ஒரு கோபம் அடுத்தவங்க மேலே கோபம் வருது அப்படின்னாக்க அதில் பாதிப்பு நமக்கா இல்லை அடுத்தவங்களுக்கா அப்படின்னாக்க அதிக பாதிப்பு நமக்கு தாங்க. நமக்கு ஒருத்தர் மேலே கோபம் வருது அப்படின்னு சொன்னாக்க அப்போ மனசுக்குள்ளே அதையே போட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த கோபமே அப்படியே சுழண்டுட்டே இருக்குது. அப்படின்னும் பொழுது முதல்ல மனசுக்குள்ளே ஒரு ஆன்சைட்டி, எப்போ பார்த்தாலும் ஒரு படப்படப்பு இருக்குது. அடுத்தாப்பில் அதனால நம்ம ஹெல்த் எவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகுது தெரியுமா? வயத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரு கலக்கம், எப்போ பார்த்தாலும் ஒரு டைஜின் சாப்பிடலாமா, ஜெலுசில் சாப்பிடலாமான்ற மாதிரி ஒரு வயிற்றுக்குள்ளே ஒரு அன்னீசினஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தபடி நமக்கு ஒரு ஷோல்டரில் ஒரு பெயின் வரும், அதுக்கப்புறமா காலில் ஒரு ஹெவினஸ் வரும். இதெல்லாம் நம்மளுடைய பயமும் கோபம். அதாவது கோபத்துக்கான அடிப்படை காரணமே என்னன்னாக்கா பயம், ஒரு ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி. நான் வாழ்க்கையில் எனக்கு இது நடக்காமல் போயிடுமோ அப்படிங்கிற பயம்தான் அடுத்த கட்டம் கோபமாக போகிறது. ஓகே, இப்போ இந்த கோபத்திலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னு தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. முக்கியமாக இந்த கோபம் எதனாலெல்லாம் நமக்கு இந்த கோபம் வருது அப்படின்றதுக்கு நான் ஒரு 10 ஸ்டேட்மெண்ட் இப்போ நான் சொல்ல போகிறேன் உங்ககிட்டக்க. ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் எஸ் ஆர் நோ அப்படின்னு ஆன்சர். ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான், ஆமாம் இல்லை, ஒரு 10 ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கப்புறமா அதனுடைய உங்கள் ஆமாம் இல்லையை வச்சுட்டு தான் உங்களுடைய கோபத்தோட லெவல் என்ன அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேயா? முதல்ல நீங்கள் எப்போவுமே அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணுவீங்களா? அதாவது விமர்சனம்னாக்க அடுத்தவங்க என்ன பண்ணினாலும் அதில் ஒரு குத்தம் கண்டுபிடிப்பீங்களா? சில பேருக்கு சுபாவம் எப்படின்னாக்க, நான் பண்ணுறது தான் கரெக்டு, அடுத்தவங்க என்ன பண்ணினாலும் அதில் ஒரு தப்பு இருக்க தான் செய்யும் அப்படின்றத தீர்மானமாக இருப்பாங்க. எனக்கு ஒரு கேர்ள், நல்ல படித்த பொண்ணு, டபுள் கிராஜுவேட். அவள் பாவம் சொல்லுவாள், மை ஹஸ்பண்ட் யூஸ் டு எல் அட் மீ ஃபார் எவ்ரி திங் ஐ எம் டூயிங். அதாவதுங்க, நம்ம செய்கிற மாதிரியே இன்னொருத்தரும் அந்த காரியத்தை செய்வாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. ஓகே, நம்ம ஒரு விதமாக ஒரு விஷயத்த செய்வோம், அடுத்தவங்க வேறு மாதிரி செய்வாங்க. இதில் சொல்லிக் கொடுக்கலாம் ஓரளவுக்கு, இல்லை இது என்னுடைய பாணி இப்படி தான் அப்படின்னு சொன்னாக்க வி ஹாவ் டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டா தான் அந்த வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். ஸோ அப்படி எதுக்கெடுத்தாலும் அடுத்தவங்க மேலே ஒரு குறை கண்டுபிடிப்பீங்களா, இல்லை அடுத்தவங்கள ஒரு விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பீங்களா? என்ன இது இப்படி பண்ணிட்டேன், இதை அப்படி பண்ணிட்டேன், அது வீடோ ஆஃபீஸோ ஃப்ரெண்ட்ஸோ எதுவாக இருந்தாலும் ஆமாமா இல்லையா? அதுக்கு அடுத்தது எல்லா விஷயத்தையும் போஸ்ட்போன் பண்ணுறீங்களா? ஒரு விஷயத்துக்கு டெட்லைன், அது டெட்லைன் இன்னைக்கு நாளன்னைக்கு காலையில் 10 மணிக்கு நீங்கள் அதை சப்மிட் பண்ணி ஆகணும். அது உங்கள் ஆஃபீஸ் விஷயமோ, காலேஜ் விஷயமோ, உங்கள் வீட்டில் ஒரு விஷயமோ. ஓகே, வீட்டு விஷயங்களுக்கும் எல்லாருக்கும் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது. அது முடிச்சாகணும் அப்படின்னா அதுக்கான ஒரு வேலையோ அதுக்கான ஒரு டெசிஷனையோ இன்றைக்கும் எடுக்கலை, நாளைக்கும் எடுக்கலை, நாளன்னைக்கு காலையில் வரைக்கும் நீங்கள் அதை ஒத்தி போடுறீங்களா? ஆமாம் இல்லையா? பதில் சொல்லுங்கள். மூணாவது,
நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, ஒரு வீட்டு விஷயமோ, வீட்டில் கல்யாணமோ, ஆஃபீஸ் விஷயமோ, எதுவானாலும் உங்கள் ஒப்பீனியன் தான் எல்லா இடத்துலையும் எடுப்பாடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. என் ஒப்பீனியனுக்கு எஸ் சொல்லணும், என்னை சுற்றி இருக்கிற கூட்டம் எனக்கு எஸ் சொல்லியே ஆகணும். அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணிவிட்டு நோ இது ஒன்றும் சரியாக வராதுன்னு என் ஒப்பீனியனுக்கு சொன்னால் அது எனக்கு பிடிக்காது, எனக்கு கோபம் வரும் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாம்மா இல்லையா? 4வது விஷயம் என்ன அப்படின்னாக்க, பேசிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் இல்லை வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு கோபம் வந்துடுது, ஓகேயா? உடனே வீட்டில் பெரியவங்க இருக்காங்களா, இல்லை ஆஃபீஸில் பாஸா, இல்லைன்னா உங்கள் சபார்டினேட்ஸா, காலேஜில் கிளாஸ் நடக்கிறதா, டக்குன்னு அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடுவீங்களா நீங்கள்? இல்லை உங்கள் ஒரு லேடிஸ் குரூப்லேயே ஒரு லேடிஸ் ஒரு சுய உதவி குழுவாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். இன்றைக்கி லேடிஸ் எல்லா துறையிலையும் ஜெயிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்தோ இல்லை உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கோபம் வருதுன்னாக்கா உடனே அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்றது தெரியாமல் அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடுவீங்களா? எஸ் ஆர் நோ? ஓகேயா? அதுக்கு அடுத்தது ஒரு பிரச்சனையை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க, ஒரு 2 நீங்களும் இன்னொருத்தருமா டிஸ்கஸ் பண்ணுறீங்க. அந்த டிஸ்கஸ் பண்ணும் பொழுது நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் குரலை ஒசத்துவீங்களா? குரலை ஒசத்தி பேசி வார்த்தைகளில் வந்து ஒரு நாகரிகம் இல்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி, ஓகே, ஒரு காமன் பிரச்சனையை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க. ஓகே, 2 பேருக்கும் 2 விதமான ஒப்பீனியன் இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒரு முடிவுக்கு வரத்துக்குள்ள உங்கள் குரலை வசதி பேசி நீங்கள் வந்துட்டு அனாவசியமாக அவங்கள வந்து ஒரு இரிட்டேட் பண்ணுற மாதிரியான உங்கள் முகபாவங்களுக்கு பாடி லாங்குவேஜோ முகபாவங்களோ கையை வசத்துறது அப்படி பண்ணுவீங்களா? இல்லை இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பேசுவீங்களா? ஆமாம்மா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது ஒருத்தரோட ஒரு சம்மந்தப்பட்டவங்களோட ஒரு பிரச்சனையை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க. டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஓகே நானும் புரிஞ்சுட்டேன், உங்களுடைய கருத்துக்களை நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னு எதிராளி சொல்லிட்டு கை குலுக்கிட்டு அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுதுன்ற தீர்மானத்தில் அவர் போகிறார். ஓகே ஓகே இது முடிஞ்சிடுது அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு யூ வில் மூவ் ஃபார்வர்ட். அடுத்த கட்டத்துக்கு போவீங்களா? ஓகே, நம்ம ஒரு விஷயத்தை பற்றி நாளைக்கு ஒரு பிரச்சனையில் இருந்தது, இப்போ அந்த மேபி உங்கள் சகலைக்கு உங்கள் மாமனார் கொடுத்த நிலத்தில் ஒரு வித்தியாசம் வந்திருக்கலாம், உங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம். ஓகே, இல்லை ஓரகத்தியமாக நீங்கள் ஏதாவது ஒரு வீட்டில் இருந்த மாமியாரோட நகையில் ஏதாவது இப்போ பாகம் பிரிச்சுக்கிறதுல பிரச்சனையாக இருக்கலாம். ஒரு இது முடிஞ்சு போயிடுத்து, நீங்கள் 2 பேரும் ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இல்லைன்னா நாத்தனார் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, உங்களுக்கு அது பிடிக்கல, அப்படி உங்கள் கருத்தை சொல்கிறீங்க, அவங்க ஒத்துக்கிறாங்க, சரி அண்ணி நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னு பொண்ணு அதை முடிச்சிடுவீங்களா? அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு கையை குலுக்கிட்டு போனதுக்கப்புறம் கூட உங்கள் மனசில் அதை போட்டு உழைப்பின்றே இருப்பீங்களா? எஸ் ஆர் நோ? ஆமாம்மா இல்லையா? சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது எப்போ பார்த்தாலும் உங்கள் மனசுக்குள்ள ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கா? சில பேருக்கு காரணமே இருக்காதுங்க, காரணமே சொல்ல தெரியாமல் எப்போ பார்த்தாலும் ஒரு பதட்டம். அது முடிஞ்சு போன விஷயமா இருக்கலாம், இல்லை எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயத்தை பற்றின பயமாக இருக்கலாம். ஆனால் எப்போவுமே நீங்கள் யாரும் அப்படிப்பட்ட பதட்டத்தில் இருக்கிறவங்க யாரும் நிகழ்காலத்தில் இருக்கவே மாட்டீங்க. முடிஞ்சு போனதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பீங்க, இல்லைன்னா நடக்க போகிறத நினச்சி கவலைப்படுவீங்க. இது 2மே இருந்தது அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாக நிகழ்காலத்தில் வாழ முடியாது. அப்போ மனசுக்குள்ளே ஒரு பதட்டமும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பதட்டத்தில் தான் எப்பவுமே இருக்கீங்களா? ஆமாம்மா இல்லையா? அதுக்கு அடுத்தது ஒரு மேல் பூச்சா சிரிச்சிட்டே இருக்கீங்க, எப்போதாலும் உள்ளுக்குள்ளே ஒரு புகஞ்சிக்கிட்டே இருக்குது. என்ன, யார் மேலேயோ ஒரு கோபம். அது வந்து உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், உங்கள் அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், உங்கள் அம்மாவாகவே கூட இருக்கலாம். எதுக்கோ ஒன்றுதுக்கு உங்களுக்கு கோபம். நீங்கள் வந்து அது ஏன் மனசு விட்டு பேச மாட்டேங்கிறீங்க? வெளிப்பூச்சா ஒரு சிரிச்சிட்டு அப்படியா நல்லா இருக்கீங்களா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் அவங்க மேலே ஒரு கோபத்தை வச்சிட்டே இருக்கீங்களா? ஆமாம்மா இல்லையா? கடைசி விஷயங்க, உங்களுக்கு கோபம் வந்துடுதுன்னா கண்ணு மண்ணே தெரியாது, என்ன வார்த்தைகளை நீங்கள் கொட்டுறீங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. கொட்டிடுவீங்க, சிந்தின பாலும் கொட்டின வார்த்தைகளையும் அள்ள முடியாது. அதுக்கப்புறமா அடடா நான் இப்படி பேசியிருக்க வேண்டாமே, நான் இப்படி தப்பு பண்ணிட்டேனே. மற்றபடி நீங்கள் ஒரு பெரிய ஆள், நீங்கள் ஒரு பெரிய இதுவாக இருக்கலாம், எல்லோரும் ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் உங்களை எல்லோரும் பாராட்டக்கூடியதாக இருக்கலாம்.
ஆனால் ஒரு கோபம் வந்துட்டா மாத்திரம் கொட்டுற வார்த்தைகள் அதில் ஒரு கண்ணியம் போயிடுறதா? அதுக்கப்புறம் நீங்களே வருத்தப்படுறீங்களா? அடடா, என்னுடைய லெவலுக்கு நான் அப்படி பேசியிருந்திருக்க வேண்டாமே, நான் ஒரு கொஞ்சம் இப்போ இதுவாக பேசியிருக்கலாமே அப்படின்னு அப்புறம் தோன்றதா உங்களுக்கு? ஆமாம்மா இல்லையா? இது வரைக்கும் நான் ஒரு 10 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன். 10 ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதை போட்டு பார்த்துட்டு என்ன மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு பாருங்கள். இந்த 10க்கு 5க்கு மேலே 4 ஆமாம், மற்றபடி 6 இல்லைன்னா உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த வருஷத்தில் நீங்கள் எடுத்துக்கிற உறுதிமொழி மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம் உங்கள் கோபத்தை. கண்டிப்பாக உங்கள் மனசு லைவ்லியாக இருக்கும். ஒரு பூ பூத்தா கூட ரசிக்க முடியும். அதே மாதிரி எல்லாரோடையும் ஒரு இதுவாக பழக முடியும். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. நாம் ஒரு மாதிரினா இன்னொருத்தர் இன்னொரு மாதிரியாக தான் இருக்க முடியும். அந்த சூழலில் நிறை குறைகளோடு அடுத்தவங்களை ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொன்னாக்க அவங்கள்ட்டேருந்து விலகி நம்ம பாதையை நம்ம பார்த்துக்கணும். ஏற்றுக்க முடிகிற அளவுக்கு ஒரு கம்யூனிகேஷனை எஃபெக்டிவாக நம்ம பேசணும் அவங்களோட. ஆக 10க்கு 6 இல்லை, 4 தான் ஆமாம்னா பண்ணிக்க முடியும். இல்லை 5 ஆமாம் 5 இல்லை அப்படின்னா கொஞ்சம் பார்டர் லைனில் இருக்கீங்க. ஓகே, நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணினாக்க எல்லாத்துக்குமே மனசு விட்டு பேசணும் எல்லா இடத்துலையும். அதுக்கப்புறமும் சரியாக வரல அப்படின்னு சொன்னாக்க அதுக்கப்புறமா நம்ம பாதையை பார்த்து குட் பைன்னு சொல்லிட்டு விலகிக்கலாம். இது எந்த உறவாக இருந்தாலும், அது ஆஃபீஸோ பர்சனலோ இல்லைன்னாக்கா என்ன சொல்கிறது, சுற்றி இருக்கிற நட்புகளோ. ஏன்னா எதையுமே பிடிச்சிட்டு தொங்குங்கன்னு நான் சொல்லவே இல்லை. ஓகே, பட் ஆனால் தேவையில்லாத கோபத்தினால உங்களுடைய மனசும் உடம்பும் பாதிக்கப்படக்கூடாது. இந்த வருஷத்தில் அதை ஒரு முக்கியமான விஷயமா நீங்கள் எடுத்துக்கங்க. நம்ம கோபத்தினால நம்ம உடல்நிலை, நம்ம மனநிலை கெட்டு போகிறது. 10க்கு நீங்கள் 6க்கு மேலே ஆமாம் இல்லை 3 தான் இல்லைன்னாக்கா அதுக்கப்புறமா உங்களை வழி நடத்துறது நீங்கள் இல்லை, உங்களுடைய கோபம்தான் ஆகிடும். ஆக இம்மிடியட்டாக அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். ஃபுட்டிங்கில் நம்ம ஆக்ஷன் எடுத்து எந்த இடத்துலலாம் இந்த கோபம் 10க்கு மார்க் போடுங்க. எந்த கேசஸ்லலாம் நம்ம கோபம் நம்மளை ஆட்சி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதை சரிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம். ஓகே, அதுக்கு நீங்கள் மேடம் நீங்கள் டேக் அவேஸ் கொடுக்கலையான்னு கேட்கலாம். இது உங்களுடைய கோபம் ஒன்றுத்தருக்கும் ஒரு விதத்தில் வேறுபடும். நான் சொல்லிட்டேன், ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டேன். ஆக மொத்தம் உள்ளுக்குள்ளே புகஞ்சிட்டு வெளியில் சிரிக்கிறீங்களா, ஆமாம்மா இல்லையான்னு கேட்டிருக்கேன். நிறைய பெண்மணிகள் இன்றைக்கி ஒரு குடும்ப சூழலில் மனசுக்குள்ளே ரொம்ப ரணப்பட்டு போயிருக்காங்க. ஆனால் வெளி உலகத்துக்காக சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க அவங்க சம்மந்தப்பட்டவங்க கிட்டக்க பேசணும். முதல்ல இது நான் உங்களுடைய இதனால நான் ரொம்ப காயப்பட்டுட்டேன், ஓகே அப்படின்னுட்டு. இல்லை அவங்க உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க, இதான் கேட்க முடியாதுங்க, நான் இப்படி தான் இருப்பேன்ற அளவுக்கு ஸ்டெபான அந்த பார்ட்டி இருந்ததுன்னாக்க உங்களுடைய கான்டாக்ட்ஸு, உங்களுடைய இன்டராக்ஷன்ஸை கம்மி பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுடைய செல்ஃப் கேர், நீங்கள் உங்களுக்கு முக்கியம். ஓகே, உங்களுக்கு நீங்கள் முக்கியம் அப்படிங்கிறத முதல்ல மனசில் எடுத்துட்டாக்க இமோஷன்ஸில் முதல்ல நாம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய கோபம்தான். நம்ம கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி நான் சொன்ன பாயிண்ட்ஸை வச்சுட்டு நீங்கள் எங்கெங்கெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும் பண்ணினீங்களோ, இந்த கோபத்தை மட்டும் ஜெயிச்சாக்கா உங்களுடைய வெற்றி. வெற்றின்னு நான் சொன்னால் உடனே பெரிய கோடிக்கணக்கில் பணம் இல்லைங்க, சந்தோஷம், மனசு நிம்மதி, அதுதான் பேஸ். அந்த நிம்மதி தான் பேஸ். நீங்கள் ஒரு குடும்ப தலைவி, நீங்கள் நிம்மதியான வாழ்க்கையை டே டு டே லைஃப்பை நிம்மதியாக இருந்தீங்கன்னா தான் நீங்கள் உங்கள் குழந்தைகளை கவனிக்க முடியும், உங்கள் ஹஸ்பண்டை கவனிக்க முடியும், உங்களை கவனிச்சிக்க முடியும். நீங்கள் உங்களுடைய திறமையை வச்சுட்டு ஏதாவது முன்னேறணும்னு நினச்சா முன்னேற முடியும். ஸோ நீங்கள் இந்த ஆஸ்பெக்ட்ஸை வச்சுட்டு கோபத்திலேருந்து எப்படி வெளியில் வருதுங்கிறத போடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் நாளாக காணும். எல்லோரும் நீங்கள் இயர் எண்டு, பொங்கல், நியூ இயரில் பிஸியாக இருக்கீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட்.